ஹலோ பேரண்ட்ஸ், இந்த சம்மர் லீவில் உங்கள் குழந்தைங்க ஃபோன் பார்க்குறத குறைச்சி அவங்க மூளைக்கு நல்லா வேலை கொடுக்கலாமா? அவங்களோட மேக்ஸ் ஸ்கில்லை வேறு லெவலுக்கு கொண்டு போக இதோ உங்களுக்காகவே வருது தமிழ் அபாக்கஸ் கிளாஸ். இங்கே நாங்கள் வெறும் கணக்கு மட்டும் சொல்லித் தர்றதில்ல, குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் அதிரடியாகவே இம்ப்ரூவ் பண்ணுறோம். அவங்களோட தன்னம்பிக்கை மற்றும் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்காமல் ரொம்ப ஃபன்னாக ஹாப்பியாக கற்றுக்க கூடவே மெமரி கேம்ஸ் மற்றும் பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. அப்புறம் என்ன, உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை இப்போவே அழகாக்க உடனே ஜாயின் பண்ணுங்கள் தமிழ் அபாக்கஸ் கிளாஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நினைத்தாலே இருக்கும் படத்துல சம்போ சிவசம்போ இந்த பாடலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் பேரு பாலச்சந்தரோட இயக்கத்துல ரஜினி கமல் சேர்ந்து நடிச்ச படம் தான் அந்த நினைத்தாலே நிற்கும். இளமை துள்ளல்களோட இருக்கிற பாடல்களும் இருக்கும், காட்சிகளும் இருக்கும், கதையும் சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்கு மியூசிக் எம்.எஸ். விஸ்வநாதன். அதாவது அந்த 1979 டாப்ல இருந்த மியூசிக் டைரக்டரும் டாப்ல இருந்த பாடல் ஆசிரியரும் ஒர்க் பண்ண படம் தான் இந்த படம். சம்போ சிவசம்போ இந்த பாடலை எம்.எஸ். விஸ்வநாதனே பாடியிருப்பாரு. கண்ணதாசன் இந்த பாடல் எழுதியிருப்பாரு. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னா, பாலச்சந்தர் பக்கத்துல இருக்கிறாரு, எம்.எஸ். விஸ்வநாதன் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, சாங் எப்படி கம்போஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. சம்போ சிவசம்போ அப்படின்னு சொல்லி அப்படியே ஆடிட்டே கம்போஸ் பண்ணிட்டு பாடிட்டு இருந்தாராம். சரி, இப்படி எல்லாம் பண்ண நல்லா, சார் இப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. பாட்டு நல்லா இருக்கு, பேசாம அந்த பாடலை நீங்களே பாடிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக எம்எஸ்வியே இந்த பாடலை பாடியிருக்காரு. பாலச்சந்தர் அவர்கள் கேட்டதுக்காக எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த பாடல் பாடியிருக்கிறார். சுகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் நேவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. இந்த லைன் எல்லாம் அப்ப புதுசு, இளமை துள்ளலான வரிகள். மறுநாளை எண்ணாதே இந்நாளே பொன்னாலம் பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு. எப்படி? அதாவது பல்லாக்கு தூக்குற ஆளா இல்லாம பல்லாக்குல ஏற ஆளா இருக்கணும் அப்படின்னு கண்ணதாசன் அப்பவே எழுதிட்டாரு. பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு. உன்னாயில் 90 என்னாலும் 16. உன்னாயில் அதாவது 100 எல்லாம் வேணாம், நம்ம ஆயில் எல்லாம் 100 எல்லாம் வேணாம், 90ஓட நிறுத்திக்கலாம். 16 வயசு பையன் மாதிரி இளமையா வாடு அப்படிங்கிறாரு. கல்லை நீ தின்றாலும் சிரிக்கின்ற நாடு இது. எவ்வளவு யோசிச்சு எழுதியிருப்பாரு. கமலஹாசன் ரஜினி ட்ரூப் சிங்கப்பூர் வந்திருப்பாங்க, கச்சேரிக்காக வந்திருப்பாங்க. கமல் பாட வேண்டிய பாடலை ரஜினி பாடியிருப்பாரு. அதாவது கமல் தன்னுடைய காதலி ஜெயபிரதாவை பார்க்க போயிருப்பாரு. போனவர் ஸ்டேஜுக்கு வரவே மாட்டாரு. சபா மேனேஜர் கத்துவாரு, சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படின்னு. சார் அவன் பாத்ரூம்ல இருக்காரு, பாத்ரூம்ல இருந்தா பாட சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு டென்ஷன் ஆகி கத்துவாரு. கத்துனதுக்கு அப்புறம் தான் ரஜினியை பாடுவாரு. கையில அப்படியே கிட்டாரோட அப்படியே ஆடுவாரு. ஆடிட்டு அப்படியே சூப்பரா பாடுவாரு. இந்த பாடல் ரேவதி ராகத்துல அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல எல்லா பாடலும் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த பாடலை கேட்காதவங்க யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. ஓகேங்க, இதே மாதிரி அருமையான பாடலோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.